கைஸ், வெல்கம் பேக் டு அந்தரியம் டிஎன். நான் உங்களோட அந்தரியம். ஓகே, ஆமாம், இப்போ வியோட 5th வந்து பார்க்க போகிறோம். சரி, அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குலேருந்து போயிடலாம். ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்ற ஆர்மி மெம்பர்ஸுக்கும் வந்து இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா 4K ஃபேம் எங்கே போனீங்க? சீக்கிரமாக நம்ம 1K அடிக்கிறோம். அதுதான் இந்த மந்த்துக்கான டார்கெட். ஓகே, சரி, அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குலேருந்து போயிடலாம். அண்ட் தென் பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, அவங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குலேருந்து போயிடலாம். எதுலேருந்து வச்சுருந்தோமோ அதுலேருந்தே கண்டிப்பாக அதில் வச்சுருந்துருப்போம்னா உங்கள் சிஸ்டர் வந்து உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்க வீக்கூட இருந்து குழந்தை பெற்றக்கூடன்னு. நீங்கள் முடியாதுன்னு இருப்பீங்க. தென் ஒரு சில ட்ராமா நடந்திருக்கும், அதனால் நீங்கள் சரின்னு இருந்திருப்பீங்க. அதில் விட்டோமா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போது எடுத்த உடனே உங்களை தான் கஷ்டம். நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது ஏய் எந்தி அப்படின்னு சும்மா ஒரு சவுண்டு. எனக்கு வேணாம் காஃபி, நான் தூங்குறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. காஃபியா? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நிந்திக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொன்ன ஒரு கட்ட குரல். நீங்கள் யார் குரல் எப்படி கழுத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி எழுதி உட்காடுறீங்க. நம்ம உங்களை முறைச்சி பார்க்குறாரு. கழுத மாதிரியா அப்படின்ற மாதிரி தான். நீங்கள் உங்கள் மண்டையை சுரிஞ்சுக்கிட்டே இப்போ தான் கண்ணை ஓப்பன் பண்ணிச்சிங்களா? பார்த்தா நம்ம நீங்கள் காலங்கத்தால் இப்படியா இவன் மூஞ்சிரியா முழிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மண்டையை குடிங்கிறீங்களா? எனக்கு அது கேட்டுருச்சு. நான் கேட்க வந்தாயா சொல்லவே செஞ்சேன். நடுப்போயா என்ன அவன் பிரச்சனை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இப்போ பாரு, நீ இருக்க ரொம்ப பண்ணிட்டுருக்க, உன் வாயை ஒழுங்காக பேசு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் பா அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு மறுபடியும் படுக்கிறீங்க. ஜெர்லின் அப்படின்னு சும்மா வந்து கத்துறானா. நம்ம ஜெர்லின் வேகமாக வந்து உங்கள் ரூம்குள்ளே வந்து வர்றாங்க. என்னாச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. அவளை மேலே கிளம்ப சொல்லு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறான் வெளியே. நீங்கள் எதுவுமே தெரியாமல் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கீங்க, கையை காலையை விரிச்சு போட்டு. ஐயோ எந்திரி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீங்கள் என்ன தாண்டி பிரச்சனை அப்படின்னு சும்மா எந்திரிச்சு உட்காடுறீங்க. யூஸ்வலாக அந்த வீட்டில் யாருமே 7 மணிக்கு மேலே தூங்க மாட்டாங்கடி, அதுக்கு நான் என்னடி பண்ணணும்? எல்லாருக்கும் தாலாட்ட பாட முடியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. தூங்காமல் கொஞ்சம் வேகமாக எந்திக்கிறியா இனிமே அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. அதெல்லாம் என்னால் முடியாது. அவருக்கு பிடிக்காதடி இதெல்லாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. அவனுக்கு பிடிக்காத நான் எதுக்கடி இது வேணும் படி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஐயோ கத்தாதடி அப்படின்னு சும்மா வந்து உங்கள் வாயை புத்துறா. நீங்கள் ஜெர்லின் எப்படி இவன் கூடலாம் இருக்க, தயவு செஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துடுறி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என்னடி இப்படி பேசுகிற? அப்புறம் என்னடி நின்னா குத்தம், நடந்தா குத்தம், தூங்குனா குத்தம், ட்ரெஸ்ஸு மாற்றினா குத்தம், நீ என்ன தாண்டி உன் புருஷனுக்கு பிரச்சனை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ப்ளீஸ்ப்பா போய் கிளம்பு. எங்கே கிளம்ப? இன்னும் மறந்துட்டியா? அன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகணும். அப்படின்ற மாதிரி உங்கள் மூஞ்சி வந்து சுருங்கிடுது. என் செல்லல எனக்காக அப்படின்ற மாதிரி உங்கள் கணத்தில் கிஸ் பண்ணுறாளா? இந்த மாதிரி ஏதாவது பண்ணி மயக்கிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் குளித்து ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ டிஸ்பிளே ஆகல அந்த மாதிரி தான் வேர் பண்ணிட்டு கீழே வந்து வர்றீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு இப்படியா வருவாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நான் எப்படி வேணா வருவேன், உங்களுக்கு என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. ஸ்டில் உங்களுக்கு கோபம் தாங்க முடியல. இவன் ஹாஸ்பிட்டலுக்கு வேறு ரெடியாகி உட்காந்து நம்மளை வேறு ரெடியாக சொல்கிறானா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. நம்ம உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நான் எல்லா நேரமும் பொறுமையாக பொறுத்து போக மாட்டேன். இவ்வளோ தூரம் நீ பேசுகிறத நான் கேட்டுட்ருக்கேன்னா ஜெர்லினுக்காக தான், பார்த்துருந்துக்க அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறான். பெரிய கேப்டன் விஜயகாந்த் போடா வென்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க. எனக்கு அது கேட்டுருச்சு, கேட்கணும் தான் சொல்லவே செஞ்சேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறீங்க. நம்ம இதெல்லாம் திருந்தாத கேஸு அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்துட்ருக்காரு. நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்க இவனை வெறுப்பேத்திரம் வச்சு செய்கிறோன்னு. ஏன்னா ஸ்டில் வந்து உங்களால் இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. என்னன்னா அவன் ஓகே வேற சொல்லிட்டான்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தென் நீங்கள் ஜெர்லின் 3 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கிளம்புறீங்க. நீங்கள் டிரைவர் பக்கத்தில் ஒரு சீட் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. நம்ம ஜெர்லினும் பின்னாடி வந்து உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் ஒரு காலை மட்டும் சீட்டு மேலே வச்சு இந்த குத்துக்கால் வச்சு உட்காருவாங்கன்னாங்கல்ல, அந்த மாதிரி வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் போட்டிருக்க அது கெவுனுக்கும் அந்த பொசிஷனுக்கும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க தான். நம்ம தான் பற்றிக்கிட்டு வருது. பொண்ணு தானே நீ, கொஞ்சம் மாதிரி பொண்ணு மாதிரி பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீங்கள் அவங்ககிட்டலாம் யாரும் ஒப்பீனியன் கேட்கல, இஷ்டம் இருந்தால் பாரு, இல்லையா விண்டோவை பாரு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் ஸ்டில் அப்படியே தான் உட்காந்துருக்கீங்க. ஒயன் கால் கீழே இருக்குது அப்படின்ற மாதிரி உங்கள் அக்கா வந்து உங்கள் காலிலே அடிக்கிறா. நீங்கள் அதுக்கப்புறம் தான் கீழே இருக்கிறீங்க. இதெல்லாம் பொண்ணா இல்லை வேற என்னம்மா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு அவர் வந்து திரும்பிக்கிறாரு. அதை இவன் சொல்கிறான் வென்று அப்படின்ற மாதிரி நீங்களும் நினச்சி திரும்பிக்கிறீங்க. ஏப்பா டிரைவர், அந்த பாட்டை தட்டு அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. அது வந்து மேம் அப்படின்னு சொன்னால் அவர் பார்க்குறாரு. நீங்கள்
அட அவன் கிடக்கான் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃபோன்லேருந்தே பாட்டை வந்து வைக்கிறீங்க, அதாவது அந்த ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி. நம்ம அப்படியே செம்ம கோவமாக திரும்பி ஜெர்லினை பார்க்குறாளா. ஜெர்லின் ஐயோ மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து கண்ணை காய்ச்சா. இவன் அப்படின்ற மாதிரி ஜன்னல் பக்கமே திரும்பிக்கிறான். லைக் ஒரு சைடாக திரும்பி உட்காருவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து திரும்பி உட்காந்துக்கிறான். நீங்கள் அதை பார்த்துட்டு மீச டென்ஷன் ஆகுது, எனக்கு குழுக்குழுன்னு இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என்னது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் நான் சும்மா படத்தோட டைலாக் சொன்னேங்க, இதெல்லாம் தமிழ் படம் உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் எந்த படத்தோட இந்த மாதிரி டைலாக் வரும் அப்படின்னு மாதிரி வந்து யோசிச்சுட்ருக்கான். இன்ன வரையும் தெரில அவனை தான் நீங்கள் சொன்னீங்கன்றது. தென் ஹாஸ்பிட்டலுக்கும் போய் இறங்குறீங்க. நீங்கள் நல்ல ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. என் ஹாஸ்பிட்டல் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சும்மா வந்து அவன் சொல்கிறான். எனது உன் ஹாஸ்பிட்டலா, அப்போ நல்லாவே இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவன் அவங்கள முறைச்ச மாதிரி அந்த பக்கமாக வந்து போகிறான். லைக் இவன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனில் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு நிறையாவே வந்து ரன் பண்ணுறான். அதில் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நீங்கள் வந்து வந்திருக்கீங்க. நீங்கள் ஏண்டி இவன் பிஸ்னஸ் மேன் தானே சொன்னேன். பிஸ்னஸ் மேன்னா அதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக பண்ணுவாங்க. எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால தான் கொழுப்பும் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உன் காலில் கூட விழுகிறேன் கொஞ்ச நேரம், லைக் அவரை வந்து கோவப்படுத்தாமல் விரையண்டி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். வாடி நீயும் அவரும் அப்படின்னு சும்மா வந்து சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. தென் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கும் போயிட்டு டாக்டரே வந்து மீட் பண்ணுறீங்க. டாக்டர் இவங்களுக்கு தான் செக்கப் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஜெர்லின்னு சொல்கிறான். நீங்கள் அவங்களுக்குள்ள விருப்பமே இல்லாமல் தான் உட்காந்துருக்கீங்க. நம்ம வீயும் வந்து இருக்கார். இவங்க யார் அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க. நான் அவங்களோட சிஸ்டர் அப்படின்றமா வந்து சொல்கிறீங்க. அவங்க ஓகே ஆர் யூ வில்லிங், விருப்பத்தோடு தானே இது பண்ணுறீங்க. ஆமாம் அப்படின்றமா வந்து சொல்கிறீங்க. அதுவும் நம்ம வீயை முறைச்சி பார்த்துட்டே சொல்கிறீங்க. சரி ஓகே வாங்க உங்களை ஃபஸ்ட் செக் பண்ணலாம் அப்படின்றமா சொல்லிட்டு உங்களுக்கு லைக் டாப் டு பாட்டம் எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. அண்ட் தென் இதை பாருங்கள், நான் பாடி செக்கப் எடுத்துட்டேன், ஆனால் யூட்ரஸ் செக்கப் வந்து உங்களோட பீரியட்ஸ் டேட்டில் தான் பண்ணணும். நீங்கள் பீரியட்ஸ் ஆனால் 2வது நாள் இங்கே வாங்க, அப்போ தான் யூட்ரஸ் செக்கப் வந்து பண்ண முடியும் அப்படின்றமா வந்து சொல்கிறாங்க. டாக்டர் அதுவரை எந்த ப்ராசஸும் பண்ண முடியாது, யூட்ரஸ் கண்டிஷன் தெரிஞ்சால் தான் மற்ற ப்ராசஸ் பற்றி நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உங்கள் டேட் என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாங்க. நீங்கள் டக்குன்னு திரும்பி வீயை பார்க்குறீங்க, ஏன்னா அவர் வந்து இருக்கார்ல. ஆனால் நம்ம எதுவுமே கண்டுக்காமல் உட்காந்துருக்கான். நீங்கள் 22 அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஓகே இன்னும் 2 days தானே, நோ ப்ராப்ளம் அப்படின்னு மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. டாக்டர் இந்த ரிசல்ட் வந்து நீங்கள் அன்னைக்கு வருவீங்களா, அன்னைக்கு தான் வரும், அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நீங்களும் சரின்னு சும்மா சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வரப்ப, ஆமாம் டாக்டர் இவனுக்கெலாம் செக்கப் இல்லையா, சாரி இவருக்கெல்லாம் செக்கப் இல்லையா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. அவங்க உங்களை கன்ஃபியூஸாக பார்க்குறாங்க. இல்லை இவர் தான் எப்படியும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், அப்போது இவரே செக் பண்ணணும்ல அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வந்து ஸ்டில் உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு ஓகேனா செக்கப் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாங்க. நம்ம நோ நீட், என்னால் 15 பேர் கொடுக்கணும்னு தர முடியும், ஐ எம் ஹெல்த்தி எனாஃப் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறான். நீங்கள் 15 பேருக்கு அப்படியே கேட்குது இந்த மன்மதனுக்கு அப்படின்னு சொல்லி அடிக்கிற மாதிரி போகிறீங்க. அவன் திரும்பி பார்த்துட்றான்னா நீங்கள் மறுபடியும் விளக்க பிறகு அப்படின்னு சொல்லி அவன் திரும்பிக்கிறீங்க. அவன் ஜெர்லின் நீங்கள் கேப் பிடிச்சி போங்க, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி வந்து போகிறான். போயா போ அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் ரியாக்ஷன் கொடுத்துட்டு நிற்கிறீங்க. நம்ம ஜெர்லின் ஏண்டி அவர் உங்களுக்கு காமிக்கிறேன்டி அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறா. ஏன் என்னவா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. அவன் இவ்வளோ தூரம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ஆச்சரியம், அவன் எவ்வளோ கோவப்படுவான் தெரியுமா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. நீ வேணா அவன் புருஷனுக்கு பயப்படு, என்னாலலாம் பயப்பட முடியாது, பயப்படுற மாதிரியும் இல்லை, எனக்கு இருக்க கோவத்துக்கு அவனை அடித்தே கொன்றுவேன், இன்னொரு வார்த்தை பேசுனேன்னு வையேன் ஒன்னையும் கொஞ்சுவேன், போடி பேசாமல் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அவளும் கப்பு சப்புன்னு வாய மூடிட்டு போகிறா. இங்கே நம்ம காரில் போகிறான்னா அவனுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. என்ன வார்த்தைலாம் பேசுகிறா, சே என்னை பற்றி யாரும் இந்த மாதிரி பேசினது கிடையாது, என்னவே சந்தேகப்பட்டு டெஸ்ட் எடுக்க வர சொல்கிறாளா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு அவனுக்கு. லைக் அவன்கிட்ட இந்த மாதிரி யாருமே லிட்ரலி இதுவரை ஒரு ஆள் கூட இந்த மாதிரி பேசுனது கிடையாது, பிஹேவ் பண்ணது கிடையாது. ஆனால் நீங்கள் அவனை மதிக்காமே இருக்கீங்கல்ல, அது வந்து லைக் அவனுக்கு ட்ரிகர் பண்ணுற மாதிரியே இருக்குது. உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி தான் அவன் நினச்சிட்ருக்கான். தென் வந்த ஒரு நாள்லேயே மனுஷன் ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டீங்க. தென் நீங்கள் கேப்லாம் பிடிச்சி வீட்டுக்கெலாம் போகிறீங்களா, தென் உங்கள் டீட்டெயிலெலாம் எடுத்துகிட்டு நீங்கள் வெளியே போக போகிறீங்க. அப்போது
எங்கே போகிற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. வேலை தடா, வேக்கன்சி பார்த்தேன், அங்கே போகிறேன் இன்டர்வியூக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஓ, நான் தான் சொன்னேன்ல என்னோடய ஹஸ்பண்ட் ஏமாதாயே, வேணவே வேணாம், வீட்டில் வந்தாலும் சமாளிக்கிறத பார்த்தாலும் நான் வேலை பார்க்குற இடத்துலையுமா நான் அங்கேயாவது நிம்மதியாக இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் நாளை விடு அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறீங்களா. ஏய், டெஸ்ட் எடுத்திருக்கு, நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன்னா எப்படி வேலைக்கு கண்டினியூ பண்ணுவ, அது ஆனால் பார்ப்போம் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு போகிறீங்க. நீங்கள் வந்து அங்கேருந்து ஒரு காரில் வந்து போகிறீங்க. லைக் வீட்டில் வந்து நிறையா கார் இருக்குது, நீங்கள் அதுலேருந்து ஒரு காரை வந்து பிக் பண்ணிட்டு வந்து போகிறீங்க. நம்ம ஜெர்லின் கண்டிப்பாக ஆவா ஒயன், நீ ஆகாமல் நான் விட மாட்டேன், சாகிறதுக்குள்ளே இந்த விஷயத்த நடத்தாமல் விட மாட்டேன் அப்படின்னு சுமார் தான் நினச்சிட்ருக்கா. நீங்களும் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வந்து போகிறீங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்களும் வந்து உங்களுக்கு வேக்கன்சி ஜாப் வந்து போட்டு கொடுத்துட்றாங்க. எந்த மாதிரி ஜாப்னால், நீங்கள் வந்து ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்லேயும் ஒர்க் பண்ணுவீங்க, ப்ளஸ் வந்து ஒரு பிஏ மாதிரி, சிஇஓட பிஏ ப்ளஸ் ஆர்கிடெக்சர் டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பார்க்குற மாதிரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மிஸ் வாட்ஸ் யோர் நேம் அகேன்? ஒயன். ஓகே ஒயன், நீங்கள் நாளையிலேருந்து உங்கள் ஜாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஆரம்பம். நீங்கள் தேங்க்யூ சார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வெளியே போக போகிறீங்களா. அப்போது ஒயன் அப்படின்னு சும்மா வந்து கூப்பிட்றாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, உங்களுக்கு எந்த ஊர், நீங்கள் இந்த கண்ட்ரி கேர்ள் மாதிரி தெரியலையே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஐ எம் ஃப்ரம் இந்தியா, அப்பா இண்டியன், அம்மா கொரியன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஓ ஓகே, நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். சேம் டு சார் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வந்து போகிறீங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சும்மா தான் வந்து பார்த்துட்ருக்கான். தென் இதை அப்படியே இங்கே கட் பண்ணிட்டு இங்கே நம்ம வீக்கிட்ட காமிச்சோம்னா அவன் செம்ம கோவமாக வந்து உட்காந்துருக்கான். டேய் என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு சும்மா நம்ம ஜேகே, அவனும் வந்து ஒரு பார்ட்னர் தான். அவன் வந்து கேட்குறான், இல்லைடா எனக்கு வீட்டில் இருந்து ஒரு டென்ஷன், சே தலைவலிட்டா அதோட அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். யார், ஜெர்லின் அண்ணியா? ஜெர்லின் இல்லைடா, அவரோட தங்கச்சின்னு ஒரு பிசாசு வந்திருக்கு, அதுதான் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். லைக் வந்து ஜேகே கிட்ட தான் அந்த மாதிரி ஃப்ரீயாக பேசுவான். அது யாரா உன்னையே டென்ஷன் பண்ணுற அளவுக்கு சரியான ராட்சசுடா ஜேகே, வாயை திறந்தாலே வண்டையாக வேற வருதுடா, என் கண்ணு முன்னாடி என்னையே இன்சல்ட் பண்ணுறா. என்னடா சொல்கிற, உன்னை இன்சல்ட் பண்ண ஒரு ஆள் இருக்கா, உனக்கு ரொம்ப குழுகுலுன்னு இருக்கா? இல்லைடா சும்மா க்யூரியஸில் கேட்டேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. ஆமாம் வந்திருக்கு ஒய்யன்னு ஒரு மலைக்குரங்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இவன் சிரிக்கிறான். இந்த மாதிரிலாம் பேச மாட்டேவி, பேச வைக்கிறாடா, அவளை பார்த்தாலே அப்படியே பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இவன் சிரிச்சுக்கிட்டே, சரி டென்ஷன் ஆகாத, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். அவன் ஆம்பளையா இல்லையான்னு செக் பண்ண வேற சொல்கிறாடா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இவனுக்கு இப்போ என்ன சொல்லணும், என்ன ரியாக்ஷன் பண்ணணும் தெரில, என்ன தைரியத்தில் அப்படி பேசலாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். டென்ஷன் ஆகாத, என்னாச்சுன்னு தெளிவாக சொல்லு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. இவனும் நடந்ததை வந்து சொல்கிறான். கரெக்டாக தான்லாம் கேட்டுருக்கா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறா. இவனும், டேய் என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு, நான் நினச்சா அவளுக்கு மட்டும் இல்லை அவங்க ஆத்தாளுக்கும் கொடுப்பேன், அவள் பாட்டிக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஐய அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறானா. டேய் சும்மா பேசுக்கு சொன்னோண்டா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நம்ம ஜேகே சிரிச்சுக்கிட்டே, டேய் எனக்கு இப்போ அந்த பிள்ளையை பார்க்கணும் போல் இருக்குடா. எதுக்கு? இல்லை உன்னையே இப்படி ஒருத்தவங்க புலம்ப வச்சுருக்காங்களே, அதை நான் பார்த்து கண்குளிர லைவாக பார்க்கலாமான் இருக்கு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இருக்கும் கண்ணை தோண்டிடுவேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான்னா. சரி ரைட்டு விடு அப்படின்னு சும்மா வந்து உட்காந்துக்கிறாரு. நம்ம வீக் வந்து அந்த நாளே ஓடலை, லைக் ஒரு மாதிரி கோவமாகவே இருக்கார். எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க அப்படின்னு சுமார் தான் இருக்குது அவரோட ரியாக்ஷன். தென் நம்ம வந்து ஈவினிங் டைமாக வீட்டுக்கு வந்து வர்றாரா. அப்படி அதாவது ஜெர்லின் வந்து வெளியவே வாசலே ஒரு மாதிரி பதட்டமாக பார்த்த மாதிரி நிற்கிறாங்க. இவர் வெளியே வந்துட்டு, என்னாச்சு இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. இல்லைங்க ஒயன் காலையில் போனான், இன்னும் ஆளை காணோம், இந்த ஊருக்கு வேறு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கா, அதான் லைட்டாக பதட்டமாக இருக்குது, அவன் என்ன கேஜி ஸ்டூடெண்ட்டா, அதெல்லாம் வருவா, நீ போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. இன்னைக்கு அத்தை வர சொன்னாங்க, ஏதோ ஃபங்க்ஷன் போகணுமா, நான் இப்போ கிளம்புறேன், நீங்கள் சாப்பிட்டுப்பீங்கள்ல அப்படின்னு சும்மா வந்து கேட்குறா. அம்மா வர சொன்னாங்களா, எதுக்கு? அதான் ஏதோ ஃபங்க்ஷன் இருக்குது, வா போயிட்டு வரலான்னாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன். நீங்கள் ஒய்யனுக்கு மட்டும் கால் பண்ணி என்னன்னு கேட்குறீங்களா, ஏன்னா நான் அங்கே போனால் ஃபோன் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாளா. சரிப்போ நான் பார்த்துக்கிறேன்
அப்படின்னு சும்மா சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு நம்ம ஜெர்லின்னு அங்கேருந்து போயிடுறாங்க. தென் வி வந்து ஒரு 2-3 ஹார்ஸ் வெயிட் பண்ணி பார்க்குறான். ஸ்டில் உங்களை காணோம். இப்போ வந்து 8 மணி 8:30 ஆயிடுச்சு. நம்ம வி வந்து உங்களுக்கு கால் பண்ணுறான். பட் கால் ரிங் போட்டு நீங்கள் எடுக்கலை. என்ன பண்ணுறா, எங்கே இருக்கா? இந்த தலைவலிக்கு மற்றவங்களுக்கு தலைவலி கொடுக்கலாம், தூக்கமே வராது போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்காரு. தென் கார் சவுண்டும் கேட்குது. லைக் நீங்கள் வந்து ஒரு கார் எடுத்துகிட்டு போயிருப்பீங்கள்ல, அந்த கார் தாறுமாறாக வந்து நிற்கிது. அவன் வெளியே பதட்டமாக வந்து பார்க்குறான், எவன்டா காரை எப்படி ஓட்டுறது அப்படின்ற மாதிரி. நீங்கள் உள்ளே இருந்து எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு வர்றீங்க. லைக் நீங்கள் குடிச்சிருப்பீங்க போல், அதனால தான் அந்த ஸ்டேட்டில் வந்து வர்றீங்க. ஏய் என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். நீங்கள் ஓ அக்கா புருஷா நீயா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அக்கா புருஷாவா அப்படின்னு சும்மா வந்து பார்த்துட்ருக்கான். நீங்கள் அந்த படியில் ஏற முடியாமல் ஏறி வந்துச்சுருக்கீங்க. நம்ம வி குடிச்சிருக்கியாடி குடிகாரி அப்படின்னு சும்மா வந்து கேட்குறாரு. நீங்கள் ஆமாண்டா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. டாவா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் இன்றைக்கி 2 விஷயம், ஒன்று சந்தோஷமான விஷயம், இன்னொன்று சோகமான விஷயம். நான் அதனால தான் குடித்தேன் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்மவே என்ன கிளவு அப்படின்னு சும்மா தான் பார்த்துட்ருக்கான். இந்த டைம் பார்த்து மேடும் இல்லை, ஏன்னா கொஞ்சம் தனியாக இருக்கணும் அப்படின்னு சும்மா தோணியிருக்கும். ஏன்னா காலேருந்து டென்ஷனாக இருந்திருப்பான்ல, அதனால எல்லோரையும் போக வேற சொல்லியிருந்திருப்பான். பார்க்குறான் இப்போ யாரை கூப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னு. உள்ளே போ அப்படின்னு சும்மா சொல்கிறான். நீ யாரா எனக்கு ஆர்டர் போடுறதுக்கு? அப்பெல்லாம் போக முடியாது அப்படின்னு சும்மா அந்த படியிலே உட்காடுறீங்க. நம்ம வி என்ன பண்ணித்தொலை அப்படின்னு சும்மா வந்து போய் உட்காடுறான் சோஃபாவில். உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். ஆனால் நீங்கள் அப்படியே அந்த படிக்கிட்டே படுக்கிறீங்க. படுத்தது மட்டும் இல்லாமல் அலை வேற செஞ்சிடுறீங்க. அப்படின்னு சும்மா வந்து அழுகுறீங்களா? நம்ம வி அப்படின்னு சும்மா சொல்லிட்டு வெளியே வர்றான். என்னாச்சு, எதுக்கு அழுகுற, இந்தி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். ஏன் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க? உன் பேச்சுக்கு நான் வர்றேண்ணா, அப்படியே என்ன மட்டும் திட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. யாரை திட்டுறது நீ நல்லா யோசிச்சு பேசு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீ திட்ட போய் தானே நானும் திட்டினேன், எதுக்கு திட்டுற அப்படின்னு சும்மா வந்து அழுகுறீங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. நம்ம வி சொல்லித்தோலை என்ன நடந்துச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். இன்றைக்கி என்ன சந்தோஷமான விஷயம்னா, எனக்கு வேலை கிடச்சிருச்சு, சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம், உள்ளே போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ என்னது அப்படின்னு சும்மா அழுகுறீங்க. நம்மவே ஏச்சி அழாத என்னன்னு சொல்லித்தோல அப்படின்னு சும்மா சொல்கிறானா. நீங்கள் என் லவ்வருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை வேறு இருக்குது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. லவ்வரா அப்படின்னு சும்மா தான் அவன் பார்க்குறான். என் சைல்டுஹுட் லவர் அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. நம்ம வீக்கு ஐயோ 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 அப்படின்னு சும்மா தான் இருக்குது. தென் அவன் உங்களை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறான். இன்றைக்கி தான் பார்த்தேன், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாரையும் மீட் பண்ணேன். என் சைல்டுஹுட் லவருக்கு கல்யாணம் ஆகி 2 பிள்ளை வேறு இருக்குது, அதுவும் லவ் மேரேஜா அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற மாடுலேஷனில் அவனுக்கு சிரிப்பே வந்துடுது. ஃபார் த ஃபஸ்ட் டைம் நம்ம வி வந்து உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் என்ன உனக்கு சிரிக்கலாம் தெரியுமா, என்னை பார்த்து சிரிப்பாக இருக்கா அப்படின்னு சும்மா கேட்குறீங்க. இல்லை வா உள்ளே போகலாம் ஹிந்தி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் நான் வரமாட்டேன் அப்படின்னு சும்மா வந்து அழுகுறீங்க. எந்தி அப்படின்னு மாதிரி உங்கள் கையை பிடிச்சி மேலே தூக்குறான். நீங்களும் மேலே எழுந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே நிற்கிறீங்க. அதுக்காக குடிப்பியா? இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி குடித்ததே இல்லையா? குடித்ததே இல்லை. நம்ம வீக்கு இப்போ உங்களை பார்க்குறப்ப சிரிப்பு தான் வந்து வருது. லைக் அவனுக்கே தெரில எதுக்கு சிரிக்கிறான் அப்படின்ற விஷயம். ஆனால் அவங்கள பார்க்கும்போது அவனுக்கு சிரிப்பாக வருது. சிரிக்காத, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சும்மா அதை சொல்கிறீங்க. அவன் சிரிப்பெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, வா உள்ளே போகலாம் அப்படின்னு சும்மா உங்களை இழுக்கிறான்னா. நீங்கள் என்னமோ பண்ணுது அப்படின்னு சும்மா சொல்கிறீங்க. என்னாச்சு, என்ன பண்ணுது அப்படின்னு சும்மா கேட்குறான். நீங்கள் அப்படின்னு மாதிரி நம்ம வீ சட்டமேலே எடுத்துடுறீங்க. நம்ம வீ ஐயே அப்படின்னு மாதிரி உங்களை கீழே விட்டுறான். நீங்கள் பொத்துன்னு உட்காந்துக்கிறீங்க. நம்ம வீ என்ன கருமுண்டி பண்ணி வச்ச மகாதேவா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வேகமாக பாத்ரூம்குள்ளே வந்து ஓடுறான். ஸ்டில் நீங்கள் அங்கே தான் வந்து உட்காந்துருக்கீங்க. அவனுக்கு வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி க்ளீனாக அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்குமா? இப்போ நீங்கள் பண்ண விஷயத்தெல்லாம் அவன் நினைக்கும் போதே ஒரு மாதிரி இருக்குது. அவன் ட்ரெஸ் எல்லாம் வேகமாக சேஞ்ச் பண்ணிட்டு குளிக்கிறான். அப்போயேவும் நீங்கள் அது வரையும் அங்கேயே தான் உட்காந்துருக்கீங்க. அவன் குளிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா அவன் எப்படி விட்டு போனாலும் அதே பொசிஷனில் இருக்கீங்க. இந்நேரம்னு பார்த்து எல்லாரையும் வேறு போக சொல்லிட்டனே
அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு உங்களை மறுபடியும் தூக்குறான். நான் தூங்கணும், என்னை வீடு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. ஏம்மா தாய் நீ உள்ளே போய் தூங்கி தொலை அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை வந்து அப்படியே நகட்டி வந்து கொண்டு போகிறான்னா நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிறீங்க. ஐயோ இவன் மேலே கப்பு வேறு அடிக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் கையை பிடிச்சி தரத்தரன்னு உள்ளே இழுத்துட்டு போகிறான். நீங்கள் நல்லா இருக்கு இந்த விளையாட்டு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இப்போ மட்டும் வாயை மூடலை, வாயை திரிக்கிடுவேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்களை அப்படியே கஷ்டப்பட்டு உள்ளே இழுத்துட்டு போகிறான். லைக் நீங்கள் எந்திரிக்காமல் அப்படியே உட்காந்துக்கிறீங்க, அதனால் உங்களை அப்படியே இழுத்துட்டு போகிறான். தென் ஹாலில் வந்து உட்கார வச்சுட்டு உங்கள் மேலே தண்ணியை வந்து தெளிக்கிறான். நீங்கள் வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. உனக்கு இப்போ என்ன பிரச்சனை, போய் ஃப்ரெஷ் ஆகு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் ஆகுது, நான் கொரியாவுக்கு வந்திருக்கவே கூடாது, நான் ஜெர்லின்கிட்ட பேசியிருக்கவே கூடாது, முக்கியமாக உன்னை பார்த்துருக்கவே கூடாது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்மவே முழிக்கிறான். இப்போ என்ன அப்படின்ற மாதிரி. நான் இங்கே வந்ததுனால தானே எனக்கு இப்படி ஒரு நிலமை, ஓன் கூட அது ஓன் கூடலாம் இருக்க சொல்கிறான். சே என்னால் அதை டாலரேட்டே பண்ணிக்க முடியல. ஏய் என்ன அப்படின்னு சும்மா வந்து கேட்குறான். எப்படி என்னால் முடியும், நான் இதை பண்ணுவேன்னு அவள் எப்படி நினச்சா, நீ அக்காவோட புருஷன், நான் எப்படி பார்த்தா எனக்கு ஒரு அப்பா மாதிரி, உன் கூடலாம் இல்லை இருக்க சொல்கிறா, நீ ஓகே வேற சொல்லியிருக்க, எனக்கு அதுதான் கடுப்பே. சே அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வீக்கு புரியுது நீங்கள் என்னத்த சொல்கிறீங்கன்றது. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் நாக்க தொங்க போட்டு எல்லாத்துக்கும் அலைஞ்சிட்ருக்கேன்னு நினைக்கிறியா? எனக்கு இந்த விஷயத்தில் சுத்தமாக ஈடுபாடே கிடையாது. நான் ஓகே சொன்னேன், எதுக்குன்னு தெரியுமா? நீ ஓகே சொல்ல மாட்டேன்ற நம்பிக்கையில், ஆனால் நீ என்னோட நம்பிக்கையே சிதைச்சிட்ட அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நீங்கள் என்னால் என்ன பண்ண முடியும், என் கூட பிறந்த அக்கா என் காலில் விழுந்து கேட்கும்போது நான் வேறு என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இப்போ வந்து உங்களுக்கு உண்மையாகவே அழுக வருது. நம்ம வீக்கும் லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது, இந்த பிள்ளையோட வாழ்க்கையை நம்ம தான் இப்படி நிப்பாட்டிட்டோம் அப்படின்ற விஷயத்தில். அவர் அப்படியே அவங்க கண்ணை தொடச்சி விட்டு, உனக்கு விருப்பம் இல்லைனா நீ இதை பண்ண வேணாம் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறாரு. நான் பண்ணலைன்னா உங்கள் அம்மா உனக்கு வேற ஒருத்தையே கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்போ என் அக்காவோட வாழ்க்கை அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்க. இதுக்கிட்ட வந்து நம்ம வீக்கு பதிலே இல்லை. ஏன்னா அதுதான் உண்மை, அவங்க அம்மா வந்து அப்படி தான் ப்ரெஷர் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா நம்பர் 1 ரிச்சஸ்ட் ஃபேமிலி, அதுக்கு ஹையர் இல்லைன்னா எப்படி? அதனால தான் வந்து அவனுக்கும் ப்ரெஷராக தான் இருக்குது. நீ ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோ, நான் இதுக்கு விருப்பப்பட்டு ஒத்துக்கலை. நீ என்ன நிலைமையில் இருக்கியோ அதே நிலைமையில தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறேன் அவங்கக்கிட்ட. நீங்கள் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சும்மா அழுகுறீங்க. அக்காவுக்கு நீ உதவி தானே பண்ணுற, அதுலேயே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து கேட்குறேன். நீங்கள் எனக்கு இது அவளுக்கு உதவி பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலை, அவள் வாழ்க்கையை நான் பறிக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. குழந்தை பெக்கிறதுலையாமா உனக்கு அவ்வளோ ஃபீல் ஆயிடுச்சு? இல்லை, அவள் உன் கூட என்னை படுக்க சொல்கிறா, எனக்கு அதுதான் ஃபீல் ஆயிடுச்சு அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. இல்லை நீ தான் அதுக்கு ஒத்துக்கலையில, அப்புறம் என்ன? ஹாஸ்பிட்டலில் ரிசல்ட் பாசிட்டிவாக வந்தால் ஓகே, நெகட்டிவாக வந்தால் நான் அதை தானே பண்ணி ஆகணும், அது எனக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சும்மா சொல்லிட்டு நீங்கள் வீயை ஹக் பண்ணிவிட்டு அழுகுறீங்க. அவன் ஒரு மாதிரி ஸ்டன்னான மாதிரி இருக்கான். ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது, இன்னொரு விஷயம் நீங்கள் அவனை ஹக் பண்ணது. அவன் என்ன பண்ணுற தள்ளி போ அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். கொஞ்ச நேரம் அப்படின்னு சும்மா வந்து ஸ்டில் நீங்கள் அப்படியே நல்லா கட்டி பிடிச்சிட்டு வந்து அழுதுட்ருக்கீங்க. நம்மவே அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறான், விட மாட்டா போலையே அப்படின்ற மாதிரி. நீங்கள் மறுபடியும் வந்து எடுத்துடுறீங்க. இப்போ தாண்டி குளித்தேன் அப்படின்ற மாதிரி உங்களை வந்து தள்ளி விட்டு பார்க்குறான். பார்த்தா உங்கள் ட்ரெஸ்லேயும் பாதி இருக்குது. சரியான இம்சை ராட்சசி அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறான். நீங்கள் வந்து லைட்டாக கொஞ்சம் அன்கான்ஷியஸ் போன மாதிரி வந்து உட்காந்துக்கிறீங்க. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இந்த கப்பு வேறு அப்படின்ற மாதிரி அவன் மாஸ்க்கை போட்டுட்டு மறுபடியும் உங்களை இழுத்துக்கிட்டே பாத்ரூமுக்கு வந்து கொண்டு போகிறான். லைக் கீழே வந்து பாத்ரூம் இருக்குல்ல, அந்த பாத்ரூமுக்கு வந்து கொண்டு போகிறான். தென் உங்கள் ட்ரெஸ்ஸு மேலேயே தான் தண்ணியெலாம் அடித்து உங்களை க்ளீன் பண்ணுறான். நீங்கள் இப்போ தான் நார்மலாகலை, லைட்டாக கண்ணெலாம் வந்து திறக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சும்மா வந்து கேட்குறீங்களா? விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி உங்கள் மூஞ்சி மேலேயே தண்ணி அடிக்கிறான். மூஞ்சியில் படுது அப்படின்னு சும்மா வந்து சொல்கிறீங்க. நம்ம வாயை கொஞ்ச நேரம் மூடிடுச்சு, இல்லை தச்சு விட்ருவேன் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு மேலேயே உங்களுக்கு தண்ணி அடித்து க்ளீன் பண்ணி தென் மறுபடியும் அவன் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸை மாற்றுறான். தென் உங்களுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றலை, ஏன்னா அதுக்கு வந்து அவனுக்கு மனசு வரல. அதுக்கு மேலே லைக் உங்கள் ஈர ட்ரெஸ் மேலேயே ஒரு வார்ட்ரோப்பை வந்து மாட்டி விட்டு உங்களை வந்து தூக்குறான். தூக்கி கொண்டு வந்து பெட்டில், அதாவது கெஸ்ட் ரூம் பெட்டில் வந்து படுக்க வச்சுட்டு உங்களை வந்து பார்த்த மாதிரியே நிற்கிறான்.
என்னன்னா நீங்கள் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்த அவன்கிட்ட உளறி இருப்பீங்கள்ல, அதுதான் வந்து அவன் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ, இவன் மேலேயும் தப்பு இல்லை தான் போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து நினச்சிட்ருக்கான். ஓகேடா ரமேஷ், இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். பாய். OT 7FF இந்த வீக்குள்ளே போட்டுருவேன், யாரும் கவலைப்பட வேணாம். ஓகேவா? சரி, பாய்.